வணக்கம். உங்களுடைய பண வாழ்க்கைய அதாவது உங்க ஃபைனான்ஸ நேரடியா பாதிக்க போற 3 முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதுல தேர்தல் வாக்குறுதிகள் இருக்கு, அரசாங்கம் ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு இருக்கு, அப்புறம் உங்க பிஎஃப் கணக்குல வரப்போற மாற்றங்களும் இருக்கு. இது எல்லாத்தையும் பத்தி தான் நாம இப்போ விளக்கமா பார்க்க போறோம். உங்க மனசுக்குள்ள ஏன் நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கா? ஒருவேளை நீங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தீங்கன்னா நமக்கு சம்பளம் எவ்வளோ ஏறும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இல்ல, என் பிஎஃப் பணத்தை இனிமேல் அவசரத்துக்கு ஈஸியா எடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கா? கவலையே படாதீங்க. இந்த மாதிரி உங்க எல்லா கேள்விகளுக்கும் இந்த பகுதியில பதில் இருக்கு. வாங்க ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, வாங்க முதல்ல தமிழ்நாட்டுல இப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கி இருக்கிற தேர்தல் வாக்குறுதிகளை பத்தி பார்ப்போம். அதுலயும் குறிப்பா இந்த நகைக்கடன் தள்ளுபடி. பாத்தீங்கன்னா 2026 தேர்தலுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. ஆனா அரசியல் களம் இப்போவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த நகைக்கடன் தள்ளுபடி ஏன் இவ்ளோ பெரிய விஷயம்னா, நம்மள மாதிரி நடுத்தர ஏழை குடும்பங்களுக்கு தங்கங்கிறது வெறும் நகை மட்டும் இல்லைங்க, அது ஒரு முக்கியமான ஃபினான்ஷியல் சேஃப்டி. அதனாலதான் இந்த தள்ளுபடி அறிவிப்பு நேரடியான ஒரு பெரிய உதவியா பார்க்கப்படுது. சரி, இந்த தள்ளுபடிய வாங்கணும்னா பொதுவா என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கும்? ஒரு ரேஷன் கார்டுக்கு 5 சவரனுக்குள்ள இருக்கணும். அதுவும் கூட்டுறவு வங்கிகள்ல வாங்கின கடனா இருக்கணும். உங்க ரேஷன் கார்டு, ஆதார் எல்லாம் கரெக்டா லிங்க் ஆயிருக்கணும். ஆனா மக்களோட பொதுவான கோரிக்கை என்னன்னா, எந்த கண்டிஷனும் இல்லாம எல்லா பேங்க்லயும் வாங்கின கடனை தள்ளுபடி பண்ணணுங்கிறது தான். இப்போ முக்கியமான கட்சிகளோட வாக்குறுதிகளை ஒரு பார்வை பார்க்கலாம். டிஎம்கே பெண்களுக்கு உதவித்தொகை, முதியோர் பென்ஷன் உயர்வுன்னு சொல்றாங்க. அதிமுகவும் பெண்களுக்கு உதவித்தொகையா அறிவிச்சிருக்காங்க. அதே நேரம் தமிழக வெற்றி கழகம் பெண்கள், இளைஞர்கள், குடும்பங்கள்னு எல்லாருக்கும் சேர்த்து விரிவான திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. இத பார்க்கும்போது இந்த தேர்தலையும் பெண்களை மையப்படுத்தி தான் வாக்குறுதிகள் இருக்கிறது நல்லாவே தெரியுது. இந்த அரசியல் சூழல்ல தான் தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் நடிகர் விஜய் திமுக, அதிமுகவோட தேர்தல் அறிக்கைகள் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குன்னு ஒரு முக்கியமான விமர்சனத்தை வச்சிருக்கார். அவர் சொன்ன இந்த வார்த்தைகள் இப்போ அரசியல் வட்டாரத்துல ஒரு புது விவாதத்தையே ஆரம்பிச்சு வச்சிருக்கு. சரி, இப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல இருந்து நேரா ஒரு நேஷனல் லெவல் நியூஸுக்கு போலாம். இது லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்களுக்கும் பென்ஷனர்களுக்கும் ஒரு பெரிய குட் நியூஸ்னே சொல்லலாம். மத்திய அரசாங்கம் 8வது ஊதிய குழுவா அமைக்க போறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த டைம்லைனை பாருங்களேன். 2025ல குழுவா அமைச்சு ஊழியர் சங்கங்களோட எல்லாம் பேசி அதோட பரிந்துரைகள் ஜான்வரி 1, 2026ல இருந்து அமலுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான எதிர்பார்ப்பு எதுனா சம்பள உயர்வு தாங்க. இந்த புது ஃபிட்மென்ட் ஃபேக்டர் படி அரசாங்க ஊழியர்களோட அடிப்படை சம்பளம், அதாவது பேசிக் சாலரி 24லிருந்து 30% வரைக்கும் உயர வாய்ப்பு இருக்கு. இந்த உயர்வு நிஜத்துல எப்படி இருக்கும்னே ஒரு சின்ன உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒருத்தர் 20,000 ரூபாய் பேசிக் சாலரி வாங்குறாருன்னு வச்சுப்போமே. இந்த பரிந்துரை அமலுக்கு வந்ததும் அவரோட சம்பளம் கிட்டத்தட்ட 46,600 ரூபாயா மாற வாய்ப்பு இருக்கு. இது கண்டிப்பா ஊழியர்களோட வாங்கும் சக்தியும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தும் இல்லையா? நிறைய பேருக்கு இந்த அகவிலை படி, அதாவது டிஏக்கும் அகவிலை நிவாரணம் டிஆருக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். ரொம்ப சிம்பிள். டிஏ அதாவது டியர்னஸ் அலவன்ஸ், வேலையில இருக்கிறவங்களுக்கு விலைவாசி உயர்வை சமாளிக்க கொடுக்கறது. டிஆர் அதாவது டியர்னஸ் ரிலீஃப், ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு அதே பணவீக்கத்தோட தாக்கத்தை குறைக்க கொடுக்கறது. இது சம்பந்தமா சுப்ரீம் கோர்ட் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கொடுத்திருக்கு. அதன்படி ரெண்டுக்குமே ஒரே பெர்சன்டேஜ் தான் உயர்வு கொடுக்கணும், எந்த பாகுபாடும் காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம விளக்கத்தோட கடைசி ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்துட்டோம். இது கோடிக்கணக்கான ஊழியர்களோட சேமிப்பான வருங்கால வைப்பு நிதி, அதாவது பிஎஃப் அக்கவுண்ட்ல வரப்போற ஒரு புரட்சிகரமான மாற்றங்களை பத்தினது. இபிஎஃப்ஓ அதாவது எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இப்போ இபிஎஃப்ஓ 3.0ன்னு ஒரு புது அப்டேட்டை கொண்டு வர போறாங்க. இதோட நோக்கம் என்னன்னா, பிஎஃப் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் முழுசா டிஜிட்டலாக்கி உங்களுக்கு ரொம்ப வேகமாவும் சுலபமாவும் சேவைகளை கொடுக்கறது தான். இந்த புது சிஸ்டம்ல ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் இந்த 75-25 விதி தான். இது மூலமா உங்க பிஎஃப் பணத்துல 75% மெடிக்கல் எமர்ஜென்சி, கல்யாணம் மாதிரி அவசர தேவைகளுக்கு நீங்க எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற 25% உங்க ரிட்டையர்மெண்ட் கால பாதுகாப்புக்காக பத்திரமா அக்கவுண்ட்லயே இருக்கும். இது அவசர தேவைக்கும் எதிர்கால பாதுகாப்புக்கும் நடுவுல ஒரு சரியான பேலன்ஸை உருவாக்குது. இந்த புது சிஸ்டம்ல பணம் எடுக்கிறது எவ்வளவு ஈஸியா போகுதுன்னு மட்டும் பாருங்க. இனிமே ஆன்லைன்ல ஒரே ஒரு கிளிக் பண்ணா போதும், உங்க பணம் நேரடியா யுபிஐ மூலமா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே வந்துடும்.
இதுல ஹைலைட் என்னன்னா, பெரும்பாலான வித்ட்ராயல்ஸ்க்கு இனிமே உங்க கம்பெனியோட அப்ரூவல் தேவையே இல்ல. இது மட்டும் இல்லங்க, இன்னும் சில சூப்பரான மாற்றங்களும் வருது. நீங்க வேலை மாறும்போது உங்க பிஎஃப் அக்கவுண்ட் ஆட்டோமேட்டிக்கா புது கம்பெனிக்கு மாறிடும். உங்க பேரு, பிறந்த தேதி மாதிரி விவரங்களை ஓடிபி மூலமா நீங்களே ஈஸியா சரி பண்ணிக்கலாம். தகுதியானவங்களுக்கு ஸ்பெஷல் ஏடிஎம் கார்டுகள் கூட கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம மருத்துவ செலவுகளுக்கு பணம் எடுக்கிற லிமிட் 5 லட்சம் ரூபாயா உயர்த்தப்பட்டிருக்கு. சரி, நம்ம இவ்ளோ நேரம் பார்த்த இந்த 3 பெரிய மாற்றங்களும் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்னு இப்போ ஒரு சின்ன ரீகேப் பாத்திரலாம். நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, 1. வரப்போற நகைக்கடன் தள்ளுபடி உங்க குடும்பத்தோட பணச்சுமையா குறைக்க வாய்ப்பு இருக்கு. 2. 8வது ஊதியக்குழு மூலமா ஒரு நல்ல சம்பள உயர்வு காத்துக்கிட்டு இருக்கு. இதனால கையில பணப்புழக்கம் அதிகமாகி பொருளாதாரத்திலயும் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். 3வது, EPFO 3.0 மூலியமா உங்க பிஎஃப் பணத்தை ஹேண்டில் பண்றது இனி ரொம்ப ரொம்ப ஈஸியாக போகுது. கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கலாம். இவ்ளோ வாக்குறுதிகள், திட்டங்கள், மாற்றங்கள்னு எல்லாம் வருது. ஆனா இதோட உண்மையான பலன்கள் யாருக்கு உண்மையிலே தேவையோ அந்த சரியான தகுதியான மக்களை போய் சேருதா அப்படிங்கறத நாம எல்லாரும் சேர்ந்து எப்படி உறுதி செய்ய போறோம்? இது நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். நன்றி.